என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அல்லவா? அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது இன்பமும் துன்பமும். அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போது தானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தாய்? அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கின்றதென்று. எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்று போராடு. துணிந்து நில். பல வெற்றி கனிகளை பறிப்பார். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடி மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. நீ தோல் சாய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே. நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம். ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே. அது நிம்மதியை கெடுத்துவிடும். வார்த்தைகளா எவருக்கும் பதில் சொல்லாதே. நீ வாழும் வாழ்க்கையை அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். துணிந்து முன்னேறு. உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும். நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும். ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே. அமைதியாயிருப்பது நல்லதுதான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும். தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்கல்ல. யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க. உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான். எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள். உன் வாழ்க்கை நேர்மையாய் இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, பணிந்து செல்ல அவசியமும் இல்லை. நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடு. வாழ்க்கை வசமாகும். மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை குழந்தையே. என் கண்களை பார்த்து கொண்டே இரு. உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றா. யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு. உனக்கு பிடித்ததை மட்டும் செய். உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய். ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தையே. கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம். எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. உனக்கு பலமாய் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன். சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை. ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது தான் தவறு. ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை. தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக்கூடாது என்பதாகவே இருக்கும். தாயை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே. நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம். கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம். அன்பு குழந்தையே, எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு
அமைதியாக வேடிக்கை பார். தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒரு நாள் மாட்டிக்கொள்வர். எதையும் எளிதில் தொலைத்து விடாதே. மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தையே. பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும். மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும். எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே. உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்த்தான். புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே. உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இரு. என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும். அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே. எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது. உனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு. உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும். மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும். உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள். உலகே உங்களை வியர்ந்து பார்க்கும். உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பிற்காக ஏங்குவார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நாம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே. இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்று நம்புகின்றது. கலியுகமாயிற்று. தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. ஒருவர் நம்மை மட்டம் தட்டி திமிராக பேசும்போது அவர்களை திருப்பி நாம் மட்டம் தட்டி திமிராக பேச வெகு நேரம் ஆகாது. அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான். யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான். யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது குழந்தையே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும். கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. சிரித்துவிட்டு கடந்து செல். சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே. அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை அழைக்கும் போது உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன். உன்னை காண்பதற்கு அப்பா நான் வருகின்றேன். கலங்காதே. மௌனத்தை பரிசலி. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள். எதிரில் இருப்பவர்கள் வாங்கி திருப்பி வீசினால் நம்மால் தாங்க முடியாது. நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே. கலங்காதே. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை இந்த சாகி நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். என் குழந்தையே, நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கான நேரமும் காலமும் உருவாக்குபவன் நானே. உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகும். நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே. உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே. மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது. பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் இந்த சாகி கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். கலங்காதே. இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின்
வேறெந்த மானிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தித்தரப் போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றேன். பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது. உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும். உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன். கலங்காதே தங்கமே. நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லப் போகின்றேன். என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிக்கிறது குழந்தையே. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது. கண் விழித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பாய். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். என் புதி உன் விதியை மாற்றும். அனுதினமும் என் புதியை உன் நெற்றியில் இட மறவாதே. என்னை உணர்வதில் முதற்படி கடந்து விட்டாய். இனி படிப்படியாக என்னை உணர்வாய். ஞானத்தின் ஏணிப்படியை பிடித்துக் கொண்டாய். இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என வருந்த மாட்டாய். நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி. உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது. ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும். நான் நிச்சயம் முடித்துத் தருவேன். நீ கலங்காதிரு. எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு செவி சாய்க்காதே. அது கடந்த காலத்தின்படியே உன்னை இப்போதும் வழிநடத்துகிறது. உன் எதிர்காலம் அறிந்தவன் நான். மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகின்றாய்? உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது. என் கண்ணில் தெரிகிறது. உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப் போகின்றாய். எவ்வளவோ உண்மையாயிருந்தா ஈட்டியதெல்லாம் கொடுத்தாய். ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதை விட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் மீண்டு வா. உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் ஏசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே. நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல். நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையிருப்போம். நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதிரு தங்கமே. உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதை காண்கின்றேன். முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார். இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது, என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றார். முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து தெளிவாக சொல்ல மறந்து செல்வார். இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றார். இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பாய். உனக்கு தீர்வும் அங்கே காண்பாய். கலங்காதிரு. உலகம் பற்றிய மிகப்பெரிய ஞானத்தை தத்துவத்தை உன் வாழ்வின் மூலம் கற்றுக் கொடுக்க முயல்கிறேன். குருகுல கல்வி கடினமாக இருக்கும். ஆனால் கற்றவருக்கோ என்றும் அது மறக்காது. நீ பெற்ற அனுபவம் பெறும் அனுபவம் மிக பெரியது. பிறவிக் கடலை உண்மையாக நீந்தி கடந்து வெற்றி பெறும் சிலரில் நீயும் ஒருவராக இருப்பாய். மனம் சலியாமல் முன்னேறு. நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் குழந்தையே. உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். சிறிது காலம் பொறுமையாக இரு. நான் நல்ல விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன். வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற
நான் உன்னுடன் இருக்கும்போது இந்த கவலை எதற்குனக்கு? நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன. விரத காலங்களில் நீ மன தூய்மையுடன் இருந்துள்ளாய். என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளாய். அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. சாய்நாதன் துணை இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு? சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாயி உனக்களிப்பேன். கலங்காதே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையே. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன். அப்பா, நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது. ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்றா. உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தால் அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தால் கண்டிப்பாக வெற்றியே. ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது. சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவற விடுகின்றீர்கள். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.